My dear Joy TV family and viewers and dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான ஜாய் டிவி நேயர்களே, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். It's a great joy to bring God's word to you. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I believe God has been blessing you in a tremendous way. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். And many of you are getting blessed through our TV program in India and around the globe. இந்தியாவிலும் உலகம் எங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because we want to be the prophetic voice in these last days to build God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக கர்த்தருடைய நாவாக இருந்து செயல்பட்டு வருகிறோம். Without compromising the word of God. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலே எந்த விதமான காரியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதில்லை. Because what the word of God says, as a prophet, it's my duty to share and to tell you. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே உங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் தீர்க்கதரிசியாகி என்னுடைய வேலையாய் இருக்கிறது. And I know you all know very well, we are living in times of Sodom and Gomorrah. நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு காரியம்தான், நாம் வாழ்கின்ற இந்த கடைசி நாட்கள் சோதோம் குமாராவின் நாட்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, we know everywhere around the world, especially among our Christian world, கிறிஸ்தவ உலகத்தையும் கூட தான் நான் சேர்த்து சொல்லுகிறேன், sin is increasing. It's increasing like anything, just like Sodom and Gomorrah. பாவமானது திருச்சபையிலும் கூட நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, இந்த சோதோம் குமாராவின் காலத்தில் நடந்தது போலவே. And if you read in Genesis chapter 19, ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், God destroyed these twin cities. கர்த்தர் இப்படிப்பட்ட பட்டணங்களை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Sodom and Gomorrah, these are the twin ancient cities in the book of Genesis. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே மிக பழமையான பட்டணமாக இந்த சோதோம் குமாரா என்கின்ற பட்டணமானது திகழ்ந்தது. These both cities were destroyed by Almighty God of Israel. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரினாலே இந்த ரெண்டு பட்டணங்களும் அழிக்கப்பட்டது. Because of their sexual wickedness, அவருடைய பாலியல் சம்பந்தமான பாவத்தின் நிமித்தமாக, which includes இதனுடனே கூட சேர்த்து rape, கற்பழிப்பு, child sexual abuse, சிறு பிள்ளைகளை பாலியல் ரீதியாக நடத்துகிற காரியம், more than anything homosexuality. இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஓரின சேர்க்கை என்கின்ற பாவம் அந்த இடத்துல பலமாய் இருந்தது. And that is what we see in the book of Genesis chapter 19, that homosexuality was increasing. They were burning with that lust. அதைத்தான் நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த ஓரினை சேர்க்கை என்கின்ற பாவமானது அவர்கள் மத்தியிலே மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, and God had to intervene and had to destroy those twin ancient cities. ஆக தேவனாகிய கர்த்தர் தாமே இதிலே இடைப்பட்டு அந்த ரெண்டு பட்டணங்களையும் அழிக்கும்படியாக தேவனே இறங்கி கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். Because God cannot tolerate
sexual sin. ஏனென்றால் நம்முடைய தேவனால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் இந்த இப்படிப்பட்ட ஆபாசமான காரியங்கள். And today, as we are living in these last days, நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we see same things are happening in and around of us. நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. Among the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாகவும் கூட, among the Christian communities, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. among the Christian world, கிறிஸ்தவ உலகத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. children of God, people of God, தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய மக்கள் மத்தியிலும் கூட. and it breaks my heart as a prophet of God. தீர்க்கதரிசியாக இருக்கிற என்னுடைய இருதயத்தை இது மிகவும் உடைக்கிறதாய் காணப்படுகிறது. And God speaks me to share this truth, to preach, so that you will be able to come out of this darkness, from this sexual sin. கர்த்தர் என்னுடனே கூட இடைப்பட்டு இந்த செய்தியை நீ நிச்சயமாக இந்த ஊடகத்தின் வழியாக பேசி ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களை நீ விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினபடினாலே இந்த செய்தி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். We are going to see few references from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில வசனங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Because the word of God is our source and everything in our Christian life. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. We cannot talk anything outside the Bible, but we can talk what all written in the Bible, in the word of God. வேதத்திற்கு புறம்பான காரியங்களை பேசுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையிலே வசனத்திலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவைகளை பேசதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Leviticus 18:22. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். You shall not lie with a male as with a woman. It is an abomination before God. பெண்ணோடே சமயோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சமயோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. You should not lie. Same sex, man with man, woman with woman. It is an abomination before God. தேவனுடைய பார்வையிலே ஆணும் ஆணும் சயனிப்பதும் பெண்ணும் பெண்ணும் சயனிப்பதும் என்பது மிகவும் மோசமான ஒரு காரியமாய் தேவன் பார்க்கிறார். And we read in Jude chapter 1 verse 7. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் பார்க்கிறோம். As Sodom and Gomorrah and the cities around them in a similar manner to these, having given themselves over to sexual immorality and gone after strange flesh, are set forth an example, suffering the vengeance of eternal fire. அப்படியே சோதம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திஷ்டாந்திக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தான். How beautifully the word of God speaks to us. எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். How clearly it teaches us. எவ்வளவு அழகாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. That Sodom and Gomorrah, the twin cities, and they were destroyed because they themselves went into sexual immorality. இந்த சோதோம் குமரா என்கின்ற இந்த இரண்டு பட்டணங்களும் அழிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்கள் மாம்ச இச்சைக்கு உட்பட்டு அந்த பாவத்தை செய்தபடியினாலே they could not control the burning lust within inside of them. அவர்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிகிறதான அந்த இச்சையை அவர்களால் அடக்க முடியாமல் போனதை இங்கே பார்க்கிறோம். When the two angels of the Lord came to meet Lot to give him message that you need to step out of this city before God destroys this city. இரண்டு தேவ தூதர்கள் அந்த சோதம் குமரா பட்டணத்துக்குள்ளாக வரும் பொழுது லோத்து எப்படி அங்கே நின்று அவர்களை வெளியே கொண்டு போனார் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். They came and they knocked the door of Lot and said, where are those two men
அந்த சோதோம் குமரா பட்டணத்தார் வந்திருந்த 2 தேவ தூதர்கள் என்று அறியாமல் அவர்களையும் நாங்கள் ஓரின சேர்க்கை பாவம் செய்ய வேண்டும், அவர்களை வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். They lost their conscience. அவர்கள் தங்களுடைய சுய யோசனையை மறந்து விட்டார்கள். They don't know where they have gone to the peak of the sin in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் உச்சத்திலே இருந்தார்கள். Even though Lot told, don't touch these 2 men, they are the angels of the Lord. லோத்து அவர்களுடனே சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த 2 மனிதர்களையும் தேவனுடைய மனிதர்களையும் நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி, but still they were stubborn, they were arrogant. They said, we want. அவர்கள் மீண்டுமாக கடின இருதயத்தோடு கூட எங்களுக்கு அவர்கள் வேண்டும் அந்த பாவத்தை செய்யும்படியாக என்று கேட்டார்கள். And they were indulged, they were involved in that homosexuality. ஏனென்றால் அவர்கள் அந்த ஓரின சேர்க்கையின் பாவத்திலே முழுவதும் மூழ்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். And the moment Lot stepped, and finally God burnt Sodom and Gomorrah. லோத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறின பொழுது கர்த்தர் சோதோம் குமராவை அழித்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Genesis 19 verse 24. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். Then the Lord rained brimstone and fire on Sodom and Gomorrah. அப்போது கர்த்தர் சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி, from the Lord out of the heaven, and Sodom and Gomorrah was destroyed. That's what it says, the suffering, the vengeance in Jude 1:7 of eternal fire, till the eternal fire they were burning. அந்த பட்டணமானது கந்தகத்தினால் அழிக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைதான் யூதாவின் புஸ்தகத்திலே அவர்கள் நித்திய அக்கினினாலே சுட்டெரிக்கப்பட்டு நரகத்திற்கு நேராய் போகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். And today we see same thing in this last days. இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. Even in some of the countries it has become legal to marry same sex. சில நாடுகளிலே இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை பாவம் செய்வதற்கு அந்த நாடே அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். See how the devil is deceiving, how the deception is happening. பாருங்கள் எப்படி பிசாசானவன் இந்த உலகத்தை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று. Man with man, gay. Woman with woman, lesbian. ஆண் ஆணோடு கூடவும் பெண் பெண்ணோடு கூடவும் உறவை இங்கே நாம் பார்க்கிறோம். Transgender, or it could be bisexual. A man will be interested to woman and also interested to man. It is like a bisexual. ஒரு ஆண் ஆணோடும் கூட பெண்ணோடும் கூட என்று சொல்லி இப்படி கலப்பான பாலியல் காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். Such a corrupted and the polluted world we are living in this time. நாம் வாழ்கிற இந்த உலகமானது மிகவும் கரை படிந்த ஒன்றாக காணப்படுகிறது. And how we can allow these things to happen when God does not permit and he cannot tolerate. தேவன் அனுமதிக்காத ஒன்று, தேவனால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றை நாம் எப்படி அனுபவிக்க முடியும் என்று பாருங்கள். And there are many of them are Christians who are involved in these things. It is like a secret sin and they are living their life. அநேக கிறிஸ்தவர்களும் கூட இப்பேற்பட்ட பாவத்திலே ரகசியமாய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். But as a prophetic voice, as a mouthpiece of God, we need to declare the truth. We need to speak the truth, what the word of God says. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய நான், கர்த்தருடைய வாயாயிருந்து செயல்படுகிற நான் இந்த கடைசி நாட்களிலே இந்த எச்சரிப்பின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். You need to come out of that sin. நீங்கள் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரதான் வேண்டும். You need to repent and ask God's forgiveness, and God will forgive and you will be able to come out of
it. நீங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு இதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை இதிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வார். And nowadays pornography and you talk about any sexual related things are at the tip of your finger in cell phone. உங்கள் கையில் இருக்கிறதான இந்த தொலைபேசியிலே ஆபாச படங்களும் என்று சொல்லி ஆபாசமான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய விரல் நுனியிலே எல்லாம் இருக்கிறது. Because the more you watch pornography, இப்படிப்பட்ட ஆபாச படங்களை அதிகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், the more you watch, நீங்கள் அதிகமாய் பார்ப்பீர்கள் என்றால், that much those demons start dwelling inside of you. அப்படி நீங்கள் பார்க்கிற பொழுது அதிலே காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பித்து விடும். And that lust comes inside of you. பின்பதாக அந்த இச்சையின் ஆவிகள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். And you cannot control, it is uncontrollable. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எல்லாம் இழந்து விடுவீர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். And you get into these categories of sexual sin. பின்பதாக நீங்கள் இப்பேற்பட்ட ஜனங்களில் ஒருவர்களாய் மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Which is an abomination before my almighty God. என்னுடைய அருமையான தேவனுக்கு முன்பதாக எது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறதோ அதை. That is why he destroyed those twin cities. ஆகவேதான் அந்த ரெண்டு பட்டணங்களை கர்த்தர் அழித்து போட்டார். And today now in this current world same thing happening. It is like Sodom and Gomorrah. Sin is increasing at the peak and people are playing with that sexual sin. இந்த கடைசி நாட்களிலும் அன்றைக்கு நடந்தது போல சோதம் குமரா பட்டணத்தில் இருந்தது போலவே இந்த கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பாவமானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்கள் அந்த பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள். What a dangerous time we are living in. எவ்வளவு அபாயமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What a serious time we are living in. எவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I cannot play with the God of universe. முழு உலகத்திற்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரோடு கூட நாம் விளையாட முடியாது பிரியமானவர்களே. You cannot play with sin and then come to God. நீங்கள் பாவத்தோடு கூட விளையாடி விட்டு தேவனிடத்திலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. And the spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். And the spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். You may be into the gay relationship. நீங்கள் அந்த கே போன்ற உறவுக்குள்ளாக இருக்கலாம். You may be into a lesbian relationship. லெஸ்பியன் என்கின்ற அந்த உறவுக்குள்ளாக நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கலாம். You may be into the bisexual relationship. தாறுமாறான இந்த பாலியல் உறவுக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். Let me tell you, for the glory of God, that is the work of the devil to ruin your life, to destroy your life and to take you to the hell where you will be burning forever and ever. இப்படிப்பட்ட பாவத்தின் சுபாவங்கள் எல்லாம் பிசாசினிடத்தில் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இவைகளின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக நரக ஆக்கினிலே சென்று நீங்கள் மரிக்கத்தான் வேண்டும். But if you repent, ஆனால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால், if you surrender, நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், if you ask forgiveness, ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் as என்றால், the word of God says, when you ask forgiveness, he is ready to forgive you, to cleanse you, to sanctify you and to help you to come out and be holy as he is holy. தேவனிடத்திலே நீங்கள் உங்களை சமர்ப்பிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு மாத்திரமல்ல, உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக மாற்றி மீண்டுமாக பரலோகத்திற்கு போவதற்கான வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். And let me quickly tell you few references. Even they knew God. I know God, you know God. After knowing, still indulging into homosexuality is very, 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 very danger. தேவன்தான் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சொல்லுகிறோம். ஆம், அது உண்மைதான். நாம் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தும் கூட சிலர் இப்படிப்பட்ட பாவங்களிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார். அதை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். Romans chapter 1 verse 26.
ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். For this reason God gave them to wild passions, because they became futile in their mind. They were burning with the lust in their heart with their burning desire. Finally God gave them, go and do whatever you want. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார். For even their women exchanged the natural use for what is against nature. This is where comes women with women, lesbian. அப்படியே ஆண்கள் சுபாவத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரோதத்தினாலே பொங்கி ஆணுடனே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள் என்று. Amen. Amen. Hallelujah. It says, likewise also men, leaving the natural use of woman, burned in their lust for one another, men with men committed what is shameful, and they received the penalty. They received the consequences of it, which you can read from verse 28 till the end. அப்படியே ஆண்களின் சுபாவத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விராகத்தினாலே பொங்கி ஆணுடனே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை அவர்கள் அடைந்தார்கள் என்று இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் 28ஆம் வசனம் முதற்கொண்டு முடிய பார்க்கும் பொழுது இதிலே அதில் உண்டாகுகிற எல்லா பலன்களை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். From verse 28 till then you can see the consequences they received for their stubbornness. They became futile, they were burning. God said, go, do whatever you want, and they received the consequences. அவர்கள் எவ்வளவு கடினமாய் பாவத்திலே தொடர்ந்து நின்றார்களோ கர்த்தர் அவர்களை இச்சையின் ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து அதனுடைய பலன்களை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. And I am talking biblically from the word of God. நான் உங்களோடு கூட வேத வசனத்துக்கு ஒத்த காரியங்களை தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். We saw in verse 26, women with women, men with men. That is none other than gay, lesbian, bisexual, homosexuality. 26வது வசனத்திலே நாம் பார்த்தோம், பெண்கள் பெண்களோடு கூடவும் ஆண்களோடு கூடவும். அதை எதற்கு குறிக்கிறது என்றால் கே பால் உறவும், லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய அந்த பால் உணர்வுக்கும் அவர் உட்பட்டு அப்படிப்பட்ட மோசமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Same it was happening in Sodom and Gomorrah. அப்பேற்பட்ட காரியங்கள் தான் சோதம் குமராவுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. The spirit of homosexuality. ஓரின சேர்க்கையின் பாவத்தின் ஆவி. Finally God burned them and they were finished. கடைசியில தேவன் அவர்களை சுட்டெரித்து முடித்து விட்டார். Today God is speaking to you. உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். You may be knowing the Lord as a believer. நீங்கள் கர்த்தரை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு விசுவாசியா இருக்கலாம். You may be children of God. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். You may be people of God. நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கலாம். And you could be in any country of the world. உலகத்திலே எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். And you may be indulged, and you know very clearly Holy Spirit is speaking to you through this prophetic message. இந்த தீர்க்க தரிசன செய்தியை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யேகமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக உள்ளுக்குள்ள உணர்கிறீர்கள். Tell in your heart, let me not bypass, let me repent, let me surrender my life, let me allow God, and I want to overcome and come out of these dangerous sins in my life. உங்கள் இதயத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற நீ இதிலிருந்து வெளியே வர வேண்டும், இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி join with me right now. என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது. No matter from wherever you are watching, from whichever country or from whichever state of India. நீங்கள் இந்தியாவிலே எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, உலகத்திலே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இப்போது என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். The Holy Spirit is very clearly speaking. We are living in the times of Sodom and Gomorrah. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த சோதம் குமராவின் நாட்களில் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And the Lord says, my children, my people, come out from lesbian, from gay, from bisexual, from homosexuality. Come out.
இப்போது உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஓரினை சேர்க்கை, லெஸ்பியன், கே போன்ற பாவத்திலிருந்து நீங்கள் உடனடியாக வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. Because of that, so much of damage is happening. அதன் நிமித்தமாக வாழ்க்கையில பல சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. Even married couple, married family, suddenly devil comes and deceive them, and woman goes with other woman and man goes with other man. திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே பிசாசு உங்களை வஞ்சகமாய் வஞ்சித்தது நிமித்தமாக பெண் பெண்ணோடும் ஆண் ஆணோடும் என்கின்ற அவலட்சணமான உறவுக்குள்ளாய் போயிருக்கிறார்கள். And some men, they want to go with men and with women. சில ஆண்கள் இப்படியாக இருக்கிறார்கள், ஆண்களோடும் கூட இருக்கிறார்கள், பெண்களோடும் கூட சயனிக்கிறார்கள். I send the fire of Holy Spirit to burn it in Jesus name. கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினியாலே இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி உங்களை இப்போது தொடுவதாக. Burn all this work of the enemy in your life right now in the mighty name of Lord Jesus Christ of Nazareth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் அக்கினியால் சுட்டெரிக்கிறேன். Let the sexual demons be manifested from your life. இப்படிப்பட்ட அசுத்த ஆவின் வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. Let your heart be changed. உங்களுடைய இருதயம் இப்போது மறுரூபமாவதாக. Let Holy Spirit encounter my brothers and sisters around the globe right now. உலகம் எங்கிலும் இருக்கிற அன்புக்குரிய சகோதரர் சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது இடைபடுவாராக. Allow the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள். And you will receive your deliverance. இப்போதே நீங்கள் உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். And you will come out of that hell. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நரகத்தின் பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். And you will be able to live your godly life and you will get connected to God. பின்புதான் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து கர்த்தரோடு கூட இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாக வருவீர்கள். Allow God to speak to you. கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. As your servant, ஆண்டவரே உம்முடைய ஊழியனாக, as your mouthpiece, ஆண்டவரே உம்முடைய வாயாக இருந்து, as the mouth of the Lord, உம்முடைய நாவாக நான் இருந்து, Lord, I have released to your people. உம்முடைய ஜனங்களிடத்திலே வல்லமை கட்டவிழ்த்திருக்கிறேன். Let them receive it. அவர்கள் இதை பெற்றுக்கொள்வார்களாக. And let them make that firm decision to come out. ஆண்டவரே அவர்கள் உறுதியா இதிலிருந்து வெளிவருவதற்கு தீர்மானம் எடுப்பார்களாக. And live a clean life, a holy life, a righteous life, because we are in the last days. கடைசி நாட்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுப்பார்களாக பரிசுத்தமான நீதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு. Because your word says, be holy as I am holy. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. ஆண்டவரே உமக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.